ஹாய் எவ்ரிபடி. இன்றைக்கி நான் செய்ய போகிறது பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வச்சு ஒரு மசாலா ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மிளகு, சீரகம், சோம்பு, தனியா, அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு, கொத்தமல்லி, ஆனியன். நீங்கள் இதுக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம காலிஃப்ளவரை ஃபஸ்ட்டு கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கல்லுப்பும் போட்டு ஒரு கொதிக்க வச்சு இதை எடுத்துப்போம். அதுக்கப்புறமா மிக்சியில் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கணும். இந்த மசாலா ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷாக அரைக்க போகிறோம் நம்ம. ஸோ மிக்சி ஜாரில் இது எல்லா ஐட்டமும் போட்டு மொத்தமாக நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ பேன் வச்சாச்சு. பேனில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இது கூடயே நம்ம கொஞ்சம் கல்லுப்பு, ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைம் நம்ம காலிஃப்ளவரை போட்டுட்டு ஒரே ஒரு கொதித்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். காலிஃப்ளவரில் இருக்கிற குட்டியாக ஏதாவது பூச்சி இருந்தாலும் சரி, அது எல்லாமே க்ளீன் ஆகிடும். நம்ம எப்போவுமே காலிஃப்ளவரை கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்டுட்டு தான் நம்ம குக் பண்ணணும். அதுதான் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். மசாலாவுக்கு மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மிளகு, சீரகம், சோம்பு, கருவேப்பிலை எல்லாமே போட்டுடலாம். இது கூட வெங்காயம், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது கூட உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு காலிஃப்ளவர். இந்த டைம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிடலாம். இப்போ அரைச்ச மசாலாவை இந்த காலிஃப்ளவரில் போட்டு பெசரி ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ஊற வைக்கலாம். இப்போ மசாலா அரைச்சாச்சு. இந்த அரைச்ச மசாலாவை காலிஃப்ளவரில் ஆட் பண்ணிடலாம். இது கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் ஊறட்டும். ஊறினோடனே எப்படி தவாவில் ஃப்ரை பண்ணுறோன்றதை நம்ம பார்ப்போம். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 15 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா ஊறட்டும். மசாலா ஃப்ரை நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ தவா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம பேன் வச்சாச்சு. பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மசாலா ஃப்ரைன்றதுனால கொஞ்சம் ஆயில் தேவைப்படும். இப்போ நம்ம காலிஃப்ளவரை ஆட் பண்ணிடலாம். இதை நீங்கள் கொஞ்சம் செமி கிரேவியாக பண்ணிங்கன்னா சப்பாத்திக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இது நம்ம இப்போது மசாலா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இது உங்களுக்கு தயிர் சாதத்துக்கு, சூப் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, கிள்ளி போட்ட சாம்பார், ப்ளைனாக வெங்காய சாம்பார், இதுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ ஆயிலில் போட்டாச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ் மசாலாவோட குக் ஆகட்டும். இப்போ மசாலா பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆல்மோஸ்ட்டு தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி மசாலா காலிஃப்ளவரில் நல்லா கோட் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணோம்னா இது நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு மசாலா ஸ்மெல்லெல்லாம் போயிட்டு பச்சை வாசனை போய் ரொம்ப நல்ல ஸ்மெல் வருது. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த
இன்னும் கொஞ்சம் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். லிட்டில் பிட். நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சோம்னா இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகிடும். பார்ப்போம். பார்த்திங்கன்னா மசாலா ஃப்ரை ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். ஓப்பன் பண்ணும்போதே நல்ல ஸ்மெல், மசாலா ஸ்மெல்லோட காலிஃப்ளவர் நல்லா வெந்து ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காலிஃப்ளவர் மசாலா ஃப்ரை உங்களுக்காக. தேங்க்யூ.